வெற்றி பெறுவதற்கான மிக உறுதியான வழி இன்னொரு முறையும் முயற்சி செய்து பார்த்து விடுவதே. அப்படின்னா என்னங்க? மீண்டும் 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 எதையுமே எதிர்பாராமல், எதையுமே தோற்காமல், எதற்கும் இடம் கொடுக்காமல் ஒரே நோக்கத்தோட ஒரு செயலை செய்வது, ஒரே நோக்கத்தோட அந்த காரியம் வெற்றி அடையும் தொட்டிக்கும் அந்த செயலை செய்வது. அதுதான் சிம்ம ராசிக்கு அழகு. அதுதான் சிம்ம ராசிக்கு நிர்வாகம். அதுதான் சிம்ம ராசிக்கு அரசியல் சாசனம். அதுதான் சிம்ம ராசிக்கு ஆன்மீக தேடல். அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த 6/3/2012 வாக்கிய பிரகாரம் கண்டிப்பா அஷ்டமத்து சனியில ஆரம்பிக்குது. அஷ்டமத்து சனியில 8ல ஆரம்பிக்குது. என்னையா இப்பதான் சொன்னீங்க, இப்போ 1 வருஷம் ஆயிடுச்சுன்னு மறுபடியும் எங்களை போட்டு குழப்பறீங்க. ஒன்னும் குழப்படிக்கல, ஒன்னும் குழப்படில்ல. நீங்க என்னங்கிறத பார்த்துக்கணும். உங்க ஜாதகத்தை எடுத்துக்கணும். சிம்ம லக்கணம், சிம்ம ராசி கொஞ்சம் கவனமா இருக்கும். விருச்சிக லக்கணம், விருச்சிக ராசி நல்லா இருக்குது இல்ல, தனுசு அதை விட நல்லா இருக்குது இல்ல, சொல்றோம் இல்ல. அதே போல சிம்ம ராசி கண்டிப்பாக ராசிநாதன் உங்க வீட்டை பார்க்கிறார். உங்க ராசிக்கு ஏற்கனவே உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல சனீஸ்வரர் போய் சேர்றாரு. பயப்பட வேண்டிய 8ங்கிறது ரொம்ப ஒரு தீய சொல்லு இல்லை, நல்ல சொல்லு, மங்கள சொல்லுதான். ஏன்னா 8 ஒரு முடிவற்ற சொல்லு, முடிவில்லாத சொல்லு. 7ன்னா அப்படியே நிற்கும், 6ன்னு அப்படி நிற்கும், 5ன்னு அப்படி நிற்கும், 3ன்னு அப்படி நிற்கும். 8 பாருங்க முடிவற்ற சொல்லு. அந்த 8ங்கிற நம்பரை பாருங்க ரொம்ப அற்புதமா இருக்கும். 2 0 டபுள் டிஜிட். அதனால அதுக்கு பெருமை அதிகம். 8ல பிறந்தவங்களும் ரொம்ப பெருமை தான். 8ல பிறக்கிறவங்களை யாருமே ஜெயிக்க முடியாது. ஜெயிக்கிற மாதிரி வேணா தோணுனாலே ஜெயிக்க முடியாது. அப்படிப்பட்ட சனிப்பெயர்ச்சி இந்த சிம்ம ராசிக்கு மிக அற்புதமான கஷ்டத்தை கொடுத்தாலும் அந்த கஷ்டத்தை தழுவி சில நல்ல பலன்களை கொடுக்கும். வெளிநாடு போங்க. சிம்ம லக்கணம், சிம்ம ராசி, ராகு தேசத்துல சந்திர புத்தி, சந்திர தேச ராகு புத்தி. வெளிநாடு போங்க. உங்களுக்கு வேண்டிய தொழில அடக்கமா செய்யும். அகலக்கால் வைக்காம அடக்கமா செய்யும். புதுசா எதுக்கு நீங்க ஆரம்பிக்க, புதுசா எதுவும் ஆரம்பிக்க வேண்டாம். தொழிலா இருந்தாலும் சரி, கேட்டரிங்கா இருந்தாலும் சரி, டெக்ஸ்டைல்ஸா இருந்தாலும் சரி, ஹோட்டலா இருந்தாலும் சரி, நிர்வாகத்துறையா இருந்தாலும் சரி, ஆபீஸா இருந்தாலும் சரி, எதுக்குமே போகாது. தா உண்டு தா வேலை உண்டு, தா உண்டு தா வேலை உண்டு. அதை மட்டும் நீங்க பாருங்க. மீத தசா பத்தியை பார்த்துக்கோங்க. அஷ்டமத்து சனியா சரி அடக்கி வாசிக்கணும். குடும்பத்துல கவனம், குடும்பத்துல கவனமா இருக்கும். கணவன் மனைவி உறவு, பார்ட்னர்ஷிப் உறவு. என்னடா இவ்வளவு நல்ல நண்பர்கள் நல்லா இருந்தாங்க, இன்னைக்கு 2 பேரும் எதிரிடையா இருக்காங்க அப்படிங்கிறாங்கல்ல. இவ்வளவு நாள் நல்லா தான் இருந்தாங்க, இன்னைக்கு எதிரிடையா இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதான் அந்த பிளவுக்கு காரணம் அஷ்டமத்து சனி. இன்னொன்னு நேயர்கள் தெரிய வேண்டியது, கடகத்தை விட சிம்மத்துக்கு கம்மி. இதை நான் நிறைய பதிவு பண்ணிருக்கிறேன். கடகத்தை விட சிம்மத்துக்கு கம்மி. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனவே கடகராசி நேயர்களும் சிம்ம ராசி நேயர்களுக்கு அஷ்டமத்து சனியுடைய தாக்கங்கள் இருப்பதனால் எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் குடும்பத்தில கவனம். குடும்ப பிரச்சனைகளை சற்று ஆலோசிக்கணும். பொறுமையாக செயல்படணும். தொழில் ரீதியா அடக்கம். புத்திர பாக்கியம் கவனம். கருச்சிதைவு, அபாஷன் ஆகிறது கொஞ்சம் கவனம். குழந்தைகள் டிசபிலிட்டியா பிறக்கிறது. குழந்தைகள் நல்லா தாங்க இருந்தான் பையன், இன்னைக்கு இப்படி ஆயிட்டாங்க அப்படி சொல்றாங்க. நேற்றைய கூட யூஎஸ்ல இருந்து ஒரு குழந்தைக்கு புத்தி சுவாதீனம் இல்லாம வந்திருக்கு. சுவாமிஜி பூஜை வச்சு கொடுங்கன்னு சொல்லி என்ன பேசுறதுன்னு தெரியாம இருக்கான். அப்படியெல்லாம் இருக்காங்க பெரிய 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 முதலீட்டாளர்கள். சகோதரன் சகோதரி உறவு ரொம்ப ரொம்ப கவனம். பண வரவு அதை விட கவனம். சகோதர சகோதரி உறவுகள் கவனம். பண வரவு அதை விட கவனம். கொடுக்கல் வாங்கல் அறவே நீக்குதல். கொடுக்கல் வாங்கல் இருக்கவே கூடாது. நீங்க என்ன செஞ்சாலும் சரி கொடுக்கல் வாங்கல் இருக்கவே கூடாது. அப்படி பண்ணிக்க. கொடுக்கல் வாங்கல் இருக்கவே கூடாது. நீ என்ன வேணாலும் பார்த்தாரு, காசு தவிர வேற இருக்காது. சாப்பாடா வாங்கி, துணிமணியா வாங்கி, தங்கறியா தங்கிக்க, அந்த அளவுக்கு இருக்கணும் கொடுக்கல் வாங்கல்.
கணவன் பெண்கள், குறிப்பாக பெண்கள் கிராமத்துல சொல்லுவாங்க, பணமரத்துலதான் இருக்கிறேன், ஆனா தப்பான எண்ணங்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பெண்கள் எங்க போனாலும் எச்சரிக்கையோட இருக்கும், எச்சரிக்கையோட இருக்கும். எச்சரிக்கை போனா தான் அது, இல்லைன்னா ரொம்ப கெட்ட பேர் வரக்கூடிய காலகட்டங்கள் தான் அஷ்டம திசை. கெட்ட பேர் வரக்கூடிய காலங்கள் என்று சொல்வதை விட ஒரு மனிதனை நல்ல வழிக்கு, ஒரு மனிதனை ஒரு நல்ல செயல்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான அடிப்படை பார்முலா, அடிப்படை அடிப்படை வாய்ப்பாடு, ஒரு மல்டிபிள் வாய்ப்பாடு, கூட்டல் வாய்ப்பாடு இல்ல, மல்டிபிள் வாய்ப்பாடு. இந்த கூட்டலுக்கும் பெருக்கலுக்கும் ரிலேஷன் உண்டு, அதே மாதிரி கழித்தலுக்கும் டிவிஷனுக்கும் ரிலேஷன் உண்டு. பாருங்க, ஒரு கணக்கு படும்போது பார்த்தீங்கன்னா கூட்டலும் பெருக்கல் தான் ரிலேட்டிவிட்டியா வரும். அதே மாதிரி கழித்தலும் டிவிஷன் பாருங்க, வகுத்தலும் உறவா வரும். பெருக்கலும் வகுத்தலும் ஒண்ணு சேராது, கூட்டலும் கழித்தலும் ஒண்ணு சேராது. எப்படி வச்சிருக்காங்க பாருங்க நம்ம முன்னோர்கள். அதனால தயவு செய்து இந்த காலகட்டத்துல உங்க தசாபதி பார்த்துக்கங்க. அஸ்வினி மகம் பூரம் உத்தரம், மகம் பூரம் உத்தரம் பிள்ளையார் வழிபாடு, பிள்ளையார் வழிபாடு நல்லா பண்ணுங்க. பூரம் அம்பாள் வழிபாடு, மகப்புறம் உத்தரம் சிவருமான் வழிபாடு. பூர நட்சத்திரத்துக்காரவங்க ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய பூர நட்சத்திரமா இருந்தா திருவெண்காட்டில் உள்ள அகோரமூர்த்திக்கு ஜென்ம நட்சத்திரம் அவருக்கு, அதுக்கு நீங்க போங்க. உத்தர நட்சத்திரம் ஐயப்பன் நட்சத்திரம், சிவருமான் நட்சத்திரத்தை பாருங்க. மகம் ஜெகத்தை ஆளும், பிள்ளையார் சொல்லி போடுங்க. காரிய சித்தி மாலையை படிங்க, விநாயக பெருமடைய காரிய சித்தி மாலையை பாருங்க, எந்த கெடுதலும் வராது. வாழ்த்துக்கள். சிம்ம ராசிக்கு காரிய சித்தி மாலை படிங்க. காரிய சித்தி மாலை ரொம்ப முக்கியம். ஏன்னா 7 நடக்கும்போது அஷ்டமத்து சனியோ கண்டக சனியோ ஜென்ம சனியோ நடக்கும்போது காரிய சித்தி மாலை நல்லா படிங்க சிம்மராசி நேயர்களுக்கு. அப்ப சிம்மராசி நேயர்களுக்கு 40% 2 ஸ்டார் ரேட்டிங், 5க்கு 2 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க. அது ஃபாலோ பண்ணி